நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து 12 மற்றும் 28% நீக்கம். இனி 5, 18 மற்றும் 40% வரி மட்டுமே இருக்கும் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. இரண்டடுக்கு ஜிஎஸ்டி வரி செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 40% வரி எப்போது அமலுக்கு வரும் என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். புற்றுநோய்க்கான மருந்துகள் மற்றும் 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இல்லை. தனிநபர் ஆயுள் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்றவை மீதான ஜிஎஸ்டி வரி நீக்கம். விவசாய உபகரணங்களுக்கு 5% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. 350 சிசி திறன் மற்றும் அதற்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிப்பு. ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு 28%லிருந்து 18% குறைத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. டிவி, ஏசி உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பு. கேக், பிஸ்கெட், பாஸ்தா, நூடுல்ஸ் உள்ளிட்ட பிற உணவுப் பொருட்களுக்கான வரிகளும் குறைந்தது. கல்வி சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு. பென்சில், ஷார்பனர், நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகளுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து. பால், ரொட்டி, சப்பாத்திக்கான ஜிஎஸ்டி வரி 0ஆக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. எண்ணெய், ஷாம்பூ, டூத் பேஸ்ட் உள்ளிட்டவற்றின் மீதான 18% வரி 5% குறைப்பு. நொறுக்கு தீனிகள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சர்க்கரை, நிறமுட்டி சர்க்கரை கட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18%லிருந்து 5% குறைப்பு. பந்தயம் கட்டுதல், காசினோக்கள், சூதாட்டம் உள்ளிட்டவைகளுக்கு 40% ஜிஎஸ்டி விகிதம் பொருந்தும். அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகளுக்கான சேர்க்கைக்கு இந்த 40% விகிதம் பொருந்தாது என விளக்கம். பான் மசாலா, குட்கா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி. கார்பனேட் குளிர்பானங்கள், சோடா போன்றவற்றுக்கு சிறப்பு வரி விதிப்பு. ட்ரம்ப் விதித்துள்ள 50% வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும். விரைவில் நல்ல செய்தி வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கும் அமெரிக்க வரி விதிப்பிற்கும் தொடர்பு இல்லை.
ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைக்கு பின்பான வரி குறைப்புதான் என்றும் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நாட்டு மக்களின் வாழ்வு மேம்படும், சிறு வணிகங்களை எளிதாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக விலகுவதாக டிடிவி தினகரன் அறிவிப்பு. துரோகம் தலைவிரித்து ஆடுவதால் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் அமித்ஷாவின் செயல்பாடுகளில் அமமுகவிற்கு திருப்தி இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் என டிடிவி தினகரன் பேட்டி. எல்லாவற்றிற்கும் தேர்வு என்றால் அமைச்சர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதல்வருக்கு எந்த தேர்வும் இருப்பது இல்லையே, ஏன்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அதிக சொத்துக்கள் வருமானம் உள்ள மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய விவகாரம். பொன்முடி முழு பேச்சடங்கு வீடியோவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த காவல்துறை. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி குறைப்பில் ரூபாய் 200 கோடி முறைகேடு செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு ஜாமீன். தொழில்நுட்ப உதவியாளர் தனசேகர் உட்பட 3 நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டிற்கு சென்ற வேலூரை சேர்ந்த மதன் உயிரிழந்த விவகாரம். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்தவரின் சகோதரர் வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார். அதிகாரி காலில் விழ வைத்த சம்பவம் தொடர்பாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தலைமறைவான திமுக பெண் கவுன்சிலர் உள்ளிட்டோரை தேடி வரும் போலீசார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவன விடுதி சுவர்களில் ஜெய்பீம் எழுதிய விவகாரம். 3 மாணவர்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. கேரள பாரம்பரிய உடை அணிந்து ஓணத்தை வரவேற்ற மாணவ மாணவிகள். தேனி மற்றும் குன்னூரில் ஆடல் பாடல்களுடன் நடனமாடி மாணவ மாணவிகள் கொண்டாட்டம். பண்ருட்டி அருகே காவல்துறை வாகனம் மோதி 2-வீலரில் கணவருடன் சென்ற பெண் உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திய காவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு. குடும்ப நண்பர்களுக்குள் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அனுமதி மறுத்த உத்தரவு ரத்து. விண்ணப்பத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அங்கீகார குழுவிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு பூரண கும்ப மரியாதை. நடிகர் பருத்திவீரன் சரவணன் மீது ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் முதல் மனைவி புகார். இரண்டாவது மனைவியுடன் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுப்பதாக வீடியோ ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து வந்த சிறுபான்மையின அகதிகளுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. 2024ஆம் ஆண்டுக்கு முன்பு வந்தவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் வசிப்பதற்கான சட்டம் அமலுக்கு வந்தது. தெலங்கானா சித்தியாலா அருகே கணவன் மகளை கொன்றுவிட்டு நாடகமாடிய பெண் உட்பட 7 பேர் கைது. முறை தவறிய உறவிற்கு இடையூறாக இருந்ததால் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொன்றது விசாரணைகள் அம்பலம். இருபத்தி 3 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் பஞ்சாபை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவித்த மாநில அரசு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம் வழங்கி தலைமைச் செயலாளர் கடிதம். ரஷ்யா மற்றும் வடகொரியாவுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு எதிராக சீனா சதி செய்வதாக டொனால்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டு. சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது, அச்சுறுத்தவும் முடியாது என அதிபர் ஜி ஜின்பிங் பேச்சு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.